ஹாய், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பன்னிக்கறி செய்கிறதுக்கு வந்த லொக்கேஷன் இதுதான். பாருங்க, எங்கள் சைடில் ஒரு பெரிய தேக்கு மரம் எல்லாமே இருக்குது. இவர் தான் நமக்கு இன்றைக்கி செய்ய போகிற மாஸ்டர். ஹாய். லொக்கேஷன் வந்து உள்ளே பற்ற வச்சா எதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா காஞ்ச சருக்குலாம் இருக்குது, அதனால் இப்படி அவுட்டர்லேயே பண்ணலான்னு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம மாஸ்டர் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனியன், தக்காளி எல்லாத்தையும் லைட்டாக அழைச்சிக்கிட்டாரு. அந்த பக்கம் காற்றா இருந்துக்கிட்டு அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பத்திரிச்சுன்னா சரியாக போயிடும். என்னெல்லாம் வாங்கலாம்? என்ன தேவை கிடையாது. பன்னிக்கறி செய்கிறதுக்கான கறி வாங்கிட்டு வந்துருச்சு. கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அரை கிலோ கறிக்கான செய்முறை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கடாயில் ஒரு 450 ml, ஒரு 1/2 லிட்டர் கிட்ட வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கறியை அழைச்சி அதில் போட்டாச்சு. ஓகே, சூப்பராக உட்காந்துருச்சு பாடுது. இப்போ எண்ணெய் இல்லாமல் தான் செய்யணும். கரண்டியை பாருங்கள், இயற்கை முறையான பனை இலை இருக்குது இல்லைங்களா, பனை ஓலையோட அடி காம்பை தான் கரண்டியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு அரை கிலோ கறிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளிங்கிற மாதிரி. கொஞ்சம் பெரிய வெங்காயமானா ஒன்று போட்டுக்கங்க, இல்லைன்னா சின்ன சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கறி சூடானதில் டேரெக்டாகவே வந்து பச்சையாகவே தக்காளி வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கணும். ஏன்னா இது எண்ணெய் இல்லாமல் செய்கிறது. பன்னிக்கறியிலே வந்து ஆயில் தன்மை அதிகமாக இருக்கும், கொழுப்பு. ஹீட் ஆகிட்டு பபுள்ஸ் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களா, அதை போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுடணும்.
அது கொதிக்க ஆரம்பிக்கும்போது அரை கிலோவுக்கு 50 கிராம் மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். மிக்சிங் மிளகாத்தூள் தான். ஓகேப்பா. நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த கறிக்குமே வந்து பார்த்தோன்னா புளி தண்ணின்னு ஒன்று யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் பன்னி கறிக்கு வந்துட்டு புளிக்க நல்லா ஒரு பெரிய சைஸ் கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து அதில் கரைச்சி ஊற்றிக்கணும். இது ஃபைனல் டச்சு. இன்னும் பெப்பர் ஒன்று இருக்குது. ஃபைனலாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கும்போது ஒரு வீட்டில் இருக்கவங்க மிளகு வீட்டிலேயே ஒன்றும் இல்லை, ஒரு 5 கிராம் பெப்பர் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக புளி தண்ணி ஊற்றி பெப்பரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா கொஞ்சம் கொதி விட்டால் சரியாக போகுதுங்க. டீல் டீல். சுவையான பன்றிக்கறியோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இறக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு டிஷ் என்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரோம். எப்படி இருக்குது பாருங்கள் பதம், கறியோட பதம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஃபைனலாக இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வா கொஞ்சம் கொடுப்பா, டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். நம்ம வியூவர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவோம். சின்ன சின்ன பீஸாக கொடுங்க. அடி சூடு பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. ஊதி சாப்பிடுங்க. ஊதி சாப்பிட்ணுமா? பா வேறு லெவல் போங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சரிங்களாம்மா? இறக்கிடுங்க. போஸ்ட் பண்ணியா? போஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ